தான் சேஸ் மாஸ்டரு. ஏன்னா நிறைய சேசஸ்ல விராட் கோலி சிங்கிள் ஹேண்டடா அவர் டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி விராட் கோலி செஞ்ச சில ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது அந்த 2022 T20 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தானோட பண்ண அந்த சேஸ் தான். எஸ், அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி இந்தியாவுக்கு 160 ரன்னை சேஸா தருவாங்க. வெறும் 160 தானு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கப்ப தான் இந்தியாவுக்கு இயர்லியாவே நிறைய விக்கெட் போயிடும். அந்த இடத்துல இந்தியா 31க்கு 4ன்னு சொல்லிட்டு பயங்கரமான டவுன்ல இருந்தாங்க. அப்போதான் விராட் கோலியும் ஹர்திக் பாண்டியாவும் ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப்பை போட்டு மேட்சை கடைசி வரையும் கொண்டு போனாங்க. கடைசியில டீம் ஜெயிக்கிறதுக்கு வெறும் 8 பாலுக்கு 28 ரன் வேணும். அப்போதான் விராட் கோலி ஹாரி ஸ்டாஃப் கிட்ட ஒரு புது ஷாட்டை இன்வென்ட் பண்ணி அதை சிக்ஸருக்கும் அடிச்சு காட்டினாரு. எஸ், அதுதான் அந்த பேக் ஃபுட் பஞ்ச் தான் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே இப்போ வரையும் ஒரு கிரேட்டஸ்ட் ஷாட்டா இருக்கு. அங்கிருந்து விராட் கோலி அந்த மேட்சை கடைசி வரையும் எடுத்துட்டு போயிட்டு அஸ்வின் கடைசி பால்ல ரன் அடிச்சு ஜெயிச்சதெல்லாம் ஹிஸ்டரி. 2012 இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ட்ரை சீரிஸ் நடந்திருக்கும். அப்போ ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டு இந்தியாவுக்கு டார்கெட்டா 321 ரன்னை செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல இந்தியாவுக்கு இன்னொரு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அந்த மேட்சை வெறும் 40 ஓவர்லேயே சேஸ் பண்ணி ஆகணும். அப்படி சேஸ் பண்ணாதான் அந்த ட்ரை சீரீஸ்ல இந்தியா அலைவா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது. பொதுவா 300+ டார்கெட்டை 50 ஓவர்லேயே சேஸ் பண்றது கஷ்டம். ஆனா இங்க 40 ஓவர்ல இந்தியா அதை சேஸ் பண்ணி ஆகணும். பட் சேஸ் மாஸ்டர் இருக்கிறப்ப என்ன பயம்? அந்த மேட்ச்ல விராட் கோலி பயங்கரமா பிளே பண்ணாரு. பீக் லசித் மலிங்காவெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட்ல பவுண்டரி அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மேட்சை விராட் கோலி எந்த அளவுக்கு பிளே பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 86 பால்ல 133 ரன் அடிச்சிருப்பாரு. அதுவும் ஓடிஐல அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு கிட்டத்தட்ட 154 இருந்துச்சு அந்த மேட்ச்ல. இதையும் தாண்டி அந்த 40 ஓவர் மேட்சை வெறும் 37 ஓவர்லயே முடிச்சிட்டாரு. இதனாலதான் விராட் கோலியை சேஸ் மாஸ்டர்னு சொல்றாங்க. 2016 T20 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வெறும் 161 ரன் தான் தேவை. ஆனா திருப்பியும் டாப் ஆர்டர் கொலாப்ஸ். இந்தியா 6 ஓவர் முடிகிறப்ப வெறும் 49 ரன்னுக்கு 3 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வை ஃபியர் வென் கிங் இஸ் ஹியர்னு சொல்ற மாதிரி அந்த மேட்சையும் விராட் கோலி காப்பாற்றி கொடுத்துருப்பாரு. வெறும் 160 சேஸ்ல 82 ரன்னு விராட் கோலி அடிச்சிருவாரு. அந்த மேட்சை 5 பால் ஸ்பேர்ல முடிச்சு இந்தியாவை செமிஃபைனலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. விராட் கோலி எத்தனையோ சேசஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட கெரியர் பெஸ்ட்டு ஓடிஐ சேஸ் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதாவது 2012 ஏஷியா கப்பில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 329 ரன் அடிச்சிருவாங்க. இப்போ இந்தியாவுக்கு சேஸ் 330. இதில் என்ன ஒரு சோகம் அப்படின்னா, கம்பீர் செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பாலே அவுட் ஆயிடுவார். ஸோ இப்போ ஸ்கோர் கார்டு 0 இருக்கிறப்ப தான் கோலி உள்ள வராரு. பட் அந்த 330 சேஸ்லையும் விராட் கோலி எல்லா பேட்ஸ்மேனோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மேட்சை முடிச்சு தந்தாரு. அந்த மேட்ச்ல விராட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 183 வெறும் 148 பால்ல. இத்தனைக்கும் அந்த மேட்ச்ல ரிஸ்கே எடுக்காம 22 4 அடிச்சு வெறும் ஒரு 6 தான் அடிச்சிருப்பாரு. சும்மாவா சொல்றாங்க சேஸ் மாஸ்டர் அப்படின்னு? அடுத்து 2014 T20 வேர்ல்ட் கப்பு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் செமிஃபைனலு. அதில் இந்தியாவுக்கு சேஸ் 173. ஆப்போசிட்டில் டேல் ஸ்டெயின், இம்ரான் தாஹிர் மாதிரியான கோட் பவுலர்ஸு. பட் இந்த சைடில் கிங் கோலி அந்த மேட்சுமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. நாட் அவுட் பேட்ஸ்மேனாகவே 72 ரன் அடிச்சிருப்பாரு வெறும் 44 பால்ஸ்லேயே. அடுத்து 2016 IPL ஆர்சிபிக்கும் ஆர்பிஎஸ்க்கு ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் சேஸ் 192. ஆர்சிபிக்காக விராட் கோலியும் KL ராகுலும் சூப்பராக பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா KL ராகுல் அவுட் ஆன வேகத்துக்கு சடனாக விக்கெட்ஸ் உள்ள ஆரம்பிச்சுட்டு விராட் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருந்தாரு. அப்படி போகிறப்ப கடைசி 3 ஓவரில் 40 ரன் வேணும். பட் அப்போ தான் விராட்டுக்கு மாட்டினது ஜாம்பாவோட ஓவரு. அந்த 18வது ஓவரில் கிட்டத்தட்ட 2 6 ஒரு 4 அடிச்சு மேட்சை ஆல்மோஸ்ட் சீல் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்த ஓவர் போட வந்த ஆர்பி சிங்கோட பவுலிங்ல 2 6 அடிச்சு விக்டரியை கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அந்த மேட்ச்ல செஞ்சுரி போட்டு ஆர்சிபியை ஜெயிக்க வச்சிருப்பாரு. பின்ன 2010 விராட் கோலி சேஸ் எதுன்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை ஒரு நெக்ஸ்ட் டே நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.